மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கொடுக்கிற மரங்கள் தேவனுக்காய் அவை பிரயோஜனப்படும், எழுந்து பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற மரங்கள் தனக்கானவைகளுக்கு தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் சொந்த ஆமென் ஹல்லேலூயா 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 சுயத்திற்காய் பாடுபடாது. அந்த மரங்கள் மற்றவர்களுடைய ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் தேவைகளை சந்திக்கிறவர்களாய், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாய் அந்த மரங்கள் மாறும். நற்கிரியையிலே வல்லவர்களாவோம், ஆவில் நிறைந்த கனிகளை கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யம் என்பது ஆமென் நாம் பரலோக ராஜ்யத்திலே எதை சேர்த்து வைக்கிறோமோ அதுவே ஐஸ்வர்யமாயிருக்கிறது. உலகத்திலே நாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் அக்னியினாலே ஒரு நாள் எரிந்து சாம்பலாய் போகும். இந்த பூமி, சமுத்திரம், மலைகள், நாம் காண்கிற திடமான ஆமென் அசைக்க முடியாத சூரியனும் சந்திரன் எதுவாயிருந்தாலும் ஒரு நாளிலே அவை சாம்பலாய் போகும். ஆவியில் நிறைந்து கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கிரியைகள் அவைகள் சுத்த பொன்னாய் தேவனுடைய சமூகத்திலே அவைகள் காக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் வரும் பொழுது ஆமென் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவர் நமக்கு பதிலளிப்பார். இதுவே ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவ ஆலோசனையை தள்ளிவிடாதிருப்போம். ஆண்டவருடைய கற்பனைகளின்படியாய் நம்முடைய வாழ்வை ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சீராய் நாம் வாழும் பொழுது, தேவனுக்காய் கனி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியும், வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திரம் சுதந்திரராக தம்மோடு கூட ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் ஒரு நாளிலே அழைக்க வருகிறார். ஆண்டவருடைய வருகை தாமதித்தாலும் ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் ஜீவனை விடலாம். நாம் ஜீவனை விட்டால் என்றென்றும் ஆண்டவரோடு கூட அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் தகுதிப்படுவோம், நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஓ ஹல்லேலூயா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையுமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த ஓய்வு நாளின் பரிசுத்த ஆராதனை வேளையிலே சபையாராய் நாங்கள் கூடி வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த மேலான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலேயும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது. முடிவு மட்டும் எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தாரும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் விசுவாச வாழ்க்கையிலே கட்டப்பட, வேறொன்ற உமக்காய் கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். சகல துதிகனமையை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.